ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம தங்கமயில் இருக்கே, மாமா பேசுங்க மாமா பேசுங்க மாமான்னு சொல்லிட்டு இருக்கு. அட பாவி, அவன் வேலைக்கு போயிட்டு வரான்ப்பா, நீ வீட்டில் வெட்டியாக உட்காந்துருக்க, அவன் தூங்கிட்டு வேலை செய்கிறது இல்லையா, கல்ல எந்திரிக்கிறது இல்லையா, ஏன் இப்போ இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கடைசியில் வந்து எந்திரிமா எந்திரிமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இந்த பொண்ணுக்கு ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டாக அடிக்கிட்டு கடைசியாக என்ன விஷயத்த சொல்லுது, மாமா உங்கள் சம்பள கவரை என்கிட்ட தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. கேட்குற டைம் பார்த்து திரும்பி பார்க்குது, அவர் தூங்கிட்டார், நல்ல வேலை தூங்கிட்டார், முழிச்சிருந்தாருனாச்சு அதெல்லாம் கேட்காது அப்படின்னு இருப்பார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம மீனால் ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருக்காங்க. செந்தில்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, மெசேஜ் வருதுப்பா, யாருன்னு கேட்க ராஜின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கதிரப்ப தான் வந்தாரா, சாப்பாடு போட்டாச்சா, தூங்கிட்டாங்களான்னு சொல்லிட்டாங்க. என்ன வீட்டுக்குள்ளே இருந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்காங்க. இவங்க ஒரு பக்கம் ஜாலியாக பேசி முடிச்சிட்டாங்க. மறுநாள் விடுதுங்க. விடிஞ்சோடனே என்னாச்சு, மறுபடியும் வழக்கம் போல தான் மாமியாரா மருமகள் அப்படிங்கிற சண்டை தாங்க போகுது. அதான் நம்ம ராஜியும் நம்ம மீனாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, உசுப்பேத்தி விடுறாங்க. நீங்கள் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது கிச்சனை, நீங்கள் தான் எல்லாரும் காமிக்கணும், நீங்கள் கிச்சனை பிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக உட்காந்து சாப்பிடலான்னு பார்க்குறீங்களா? இதுவும் நல்ல கரையாக தான், இது ஒரு பக்கம் ஜாலியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ராஜி தனியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லி மீனா கேட்க ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, நேற்று வந்து நம்ம கதிர் வாங்கி கொடுத்த பேனாவை எடுத்து வச்சுட்டு இவங்க வந்துட்டு ஃப்ளேம்ஸ் போட்டு பார்க்குறாங்க. எல்லாருமே போட்டு பார்ப்பாங்க, 90s கிட்ஸ் எல்லாம். இதை போட்டு பார்த்துட்டு இவங்க கனவு கோட்டைக்கு போயிட்டாங்க. உருகி போனதடின்னு சொல்லிட்டு லவ் மூடுக்கு போயிட்டாங்க. சரி போதும்பா, போனதெல்லாம் வாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கோலம் போடும்போது நம்ம மீனா பேசிகிட்டு இருக்காங்க. என் வீட்டு பக்கத்தில், அதாவது என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, டியூஷனுக்கு ஆள் வேணும்னு கேட்டாங்க. வீட்டுக்கு போய் எடுக்கிறியான்னு சொல்லி விஷயத்தை கேட்க, நீங்கள் சொல்லுங்கள், நான் பாண்டியன்ட்ட சம்மதம் வாங்கிக்கிறேங்கிறாங்க. இதுவும் தங்கமயிலுக்கு தெரிஞ்சது புஷ் ஆகிடுமா, நீ போய் கேளுமா முதல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.